சென்னை துறைமுகம் தொகுதியில் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என கூறி திமுக வேட்பாளர் சேகர்பாபு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை சிலர் ரகுபதி வழங்கிட கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சேகர்பாபு ஹேண்ட்லி மருத்துவமனை அருகில் உள்ள 866 வீடுகள் கொண்ட முதல்வர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசிக்கக்கூடிய மக்களிடம் இன்று வாக்கு சேகரிப்பில் இட்டார். அவருக்கு வரவேற்கும் விதமாக பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் பல்வேறு விதமாக அவரை வரவேற்றிருந்தனர். அப்பொழுது அவர் குடியிருப்பு பகுதியிலே மக்களிடையே பேசும் பொழுது, இந்த குடியிருப்பு 147 கோடி ரூபாய் செலவில் 776 வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. சென்னையில் இது போன்ற குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இந்த அமைப்போடு எங்குமே கட்டப்படவில்லை என்றும், இந்த குடியிருப்பில் வசிக்கக்கூடியவர்கள் யாருக்கும் ₹1 கூட வாடகை வாங்காமல் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே போல் என்னை ஊக்கமளிக்கும் விதமாக இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே எனக்கு திரும்ப அந்த வெற்றி வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் அளிக்கும் இந்த ஊக்கத்தினால் நான் இன்னும் 3000 வீடுகள் கட்ட இருப்பதாகவும் அந்த திட்டம் இருப்பதாகவும் கூறி அந்த வாக்குகளை சேகரித்திருந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த துறைமுகம் தொகுதியில் சாலையோரம் எந்த மக்களும் வசிக்கவில்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் எனக்கு இருக்கிறது. அதே போல் விடுபட்டவர்களின் மனுக்களும் பரிசீலிக்கப்பட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் 3000 வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் சேகர்பாபு கூறியிருந்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.